Good afternoon. Praise the Lord. What a wonderful singing it was. You are full of energy. I thought you will. எனர்ஜியோட நீங்க பாடுனீங்க. I thought they will sleep after nice fish curry and fish fry. மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா தூங்கிடுவீங்கன்னு நினைச்சேன். You know, one evangelist, he was preaching on Sunday. ஒரு ஊழியக்காரர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. And he was traveling the whole night Saturday. அவர் அந்த சனிக்கிழமை நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தார். He couldn't sleep well. அவரால சரியா தூங்க முடியல. So Sunday when he is preaching, அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரசங்கிக்கும் போது he looks very tired. அவர் ரொம்ப களைப்பாக இருந்தார். So he said, the whole night I was traveling, I couldn't sleep. அவர் சொன்னார், எப்படி நான் முழு நேரம் நான் ரொம்ப இப்பொழுது களைப்பாக இருக்கிறேன், பிரயாணம் பண்ணிட்டு இருந்தேன் நைட் எல்லாம். I like to sit down and preach. நான் உட்கார்ந்துட்டு பிரசங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்னாரு. People said, அப்ப ஜனங்கள் சொன்னாங்க, we are also tired, we will lie down and listen. நாங்களும் களைப்பாக இருக்கிறோம், நாங்க படுத்துட்டு கேக்குறோம் நாங்க. So you are not in that position, isn't it? நீங்க அப்படி இல்லைல. You can sit down and listen, isn't it? நீங்க உட்கார்ந்து கேட்கலாம் இல்லையா? I have no problem if people are sleeping during my sermon. என்னுடைய பிரசங்கத்திலே ஆட்கள் தூங்குனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. But there's one request. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள். Please stand up and sleep. தயவு செய்து நின்னுட்டு நீங்க எழுந்து நின்று தூங்குங்கள். Well, we are talking about our theme, what is my priority? நம்முடைய இந்த கருப்பொருளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னுரிமை என்ன? Last night servant of God, expounded the first theme, the first message. கடந்த இரவிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் முதல் செய்தியிலே அந்த முதல் விஷயத்தை குறித்து உங்களோடு பேசினார். And you had a workbook and a discussion in your group expanding the theme. அதற்கு அப்புறமாக உங்களுடைய குரூப்ல நீங்கள் அந்த விஷயத்தை குறித்து விரிவாக நீங்கள் படித்திருப்பீர்கள். Now we are looking at the same topic from a different dimension. இப்பொழுது அதே தலைப்பை நாம் வேறொரு கோணத்திலே பார்க்க போகிறோம். And I am going to look at the acceptable priorities. இப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னுரிமைகள் என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். Again the question that we are asking is, what is your priority? மீண்டுமாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், உங்களுடைய முன்னுரிமை என்னவாக இருக்கிறது? Story is told of a hut which got on fire. ஒரு தீப்பிடித்த எரிகிற ஒரு குடிசையை பற்றி ஒரு கதை இது. A lady, she ran out. அந்த வீட்டில் இருந்த பெண்மணி ஓடி வந்தார்கள். And the house is made of hay and wood and stuff like that. அந்த வீடானது வைக்கோல் மற்றும் மரத்தினால் செய்யப்பட்ட வீடு. When the house is on fire, அந்த வீடானது தீப்பிடித்து எரிகிறது. she suddenly remembered, oh my gold and silver is inside. திடீரென்று அவளுக்கு ஞாபகத்தில் வந்தது, என்னுடைய தங்கம் வெள்ளி எல்லாம் உள்ளே இருக்கிறதே. She went inside and grabbed that. அவர்கள் வேகமாக உள்ளே ஓடி அதை எடுக்க போனார்கள். Oh, my wedding saree is there. அதற்கு அப்புறமாக என்னுடைய திருமண சாரி எங்கே? She went again and grabbed it. மீண்டும் உள்ளே போய் எடுத்து வந்தார். And the house is now full on fire. இப்பொழுது வீடு முழுவதுமாக தீப்பிடித்து விட்டது. She said, oh, my ration card, my ID card, my Aadhaar card, everything is there. Maybe I should get that also, those certificates. She went again. இப்போ என்னுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் உள்ள மாட்டிட்டு இருக்கே அப்படினு சொல்லி வேகமா உள்ளே போகலாம் நினைச்சாங்க. Now the house is almost 90% on fire. ஆனால் இப்பொழுது வீடானது 90% மேலே தீப்பிடித்து விட்டது. She rushed out with some mark of burning on her body. அவர்கள் வெளியிலே ஓடி வரும்போது அவருடைய சரீரத்தில் இங்கும் அங்குமாக தீ காயங்கள் இருந்தது. Now the roof is about to fall flat. இப்பொழுது மேற்கூரையானது கீழே விழ இருக்கிறது. And she could hear the cry of a little child there. இப்பொழுது அங்கே அழுது கொண்டிருந்த அந்த சிறு குழந்தையின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். Then she thought, oh, I had my little baby in the cradle. அதற்கு அப்புறமாக அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, அந்த தொட்டிலிலே தூங்கிக் கொண்டிருந்த என்னுடைய சிறு குழந்தை உள்ளே இருக்கிறது. I forgot about my child. என்னுடைய பிள்ளையை குறித்து மறந்து விட்டேனே. But it was too late for her to get inside. ஆனால் இப்பொழுது உள்ளே போவதற்கு அதிக தாமதமாகி விட்டது. No, this is what actually happens in Christian life. இதுதான் இயற்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. What becomes important will become unimportant. What is unimportant will become important. That's a question of priority. எதெல்லாம் முக்கியத்துவம் அல்லாத விஷயங்கள் அது முக்கியத்துவமாக மாறிவிடுகிறது, முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியத்துவம் அல்லாமல் மாறிவிடுகிறது. அதுதான் இந்த கேள்வியாகும். Sometimes Christians are majoring in minors and minoring in majors. அநேக நேரத்திலே கிறிஸ்தவர்கள் பெரிய விஷயத்தை சிறிதாக பார்ப்பதும் சிறிய விஷயத்தை பெரிதாக்குவதுமாக செய்கிறார்கள். That means what is important to them is not important. அதனுடைய அர்த்தம் எது முக்கியமான விஷயமோ அது அவர்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறதில்லை. I have a friend. எனக்கு ஒரு நண்பர் உண்டு. In his office it's written. அவருடைய ஆபீஸ்ல எப்படி எழுதி இருக்கும்? The main thing is to keep the main thing main thing. முக்கியமான விஷயத்தை முக்கியமாக பார்க்க வேண்டியது முக்கியம் என்று அவர் எழுதி இருந்தார். ஆமா. எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க. முக்கியமான விஷயத்தை முக்கியமாக வைத்திருப்பது மிக முக்கியம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சு இல்லையா? What is that? It is to keep the main thing is the main thing. That is what is most important. அதனுடைய அர்த்தம் எது மிக முக்கியமானதோ. What
What is the first thing that you do? நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? That's what your priority. அதுதான் உங்களுடைய முன்னுரிமை. Suppose if you get, let's say, first salary you are getting. ஒருவேளை உங்களுக்கு முதல் சம்பளம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Let's say 50,000 rupees. ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கிறது. What is the first thing that you will do? நீங்கள் எந்த வேலையை முதலாவது செய்வீர்கள்? There you will know the priority of your heart. அப்பொழுது தெரியும் உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த முன்னுரிமை என்னவாக இருக்கிறதுன்னு. A friend of mine, when he got his first salary, என்னுடைய நண்பர்கள் ஒருவர் இந்த முதல் சம்பளத்தை வாங்கின உடனே he bought the biggest TV that was available in 90s. அப்பொழுது 1990களில் இருந்த மிகப்பெரிய டிவி ஒன்றை வாங்கி He வந்தார். spent the whole money and he borrowed some money so that he can buy the biggest TV. அவர் தனக்கு வந்த சம்பளம் அனைத்தையும் செலவழித்து இன்னும் கொஞ்சம் கூட கடன் வாங்கி ஒரு பெரிய ஒரு டிவியை வாங்கிட்டு வந்தார். That is his priority. அதுதான் அவருடைய முன்னுரிமை. Now the question here is, what is your priority? இப்பொழுது கேள்வி என்னவென்றால் உங்களுடைய முன்னுரிமை என்னவாக இருக்கிறது? You all have that notes there? உங்கள் எல்லாருக்கும் அந்த கையில நோட்ஸ் இருக்கா? What does it say? இது என்ன நம்ம அந்த நோட்ஸ்ல வாசிக்கிறோம்? எனது முன்னுரிமை என்ன? So you circle that word, எனது. அந்த எனது என்கிற வார்த்தையை நீங்க நல்லா ரவுண்ட் போடுங்க. What is mine? What is my priority? எனது முன்னுரிமை என்னவாக இருக்கிறது? I'm going to talk about a very significant message from the Old Testament. இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I'm talking about one phrase that is repeated in that book. அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பதம் மறுபடியும் வருகிறதை பார்க்க முடியும். And that statement is, அந்த வாக்கியம் என்னவென்றால், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Which book is that? அது எந்த புத்தகம்? யாருக்காவது தெரியுமா? Anybody? யாராவது சொல்ல முடியுமா? Which book that phrase appears? Consider your ways. Anybody? Who said Haggai? Volunteers. Huh? Somebody said? Binoy. Come Binoy. யார் சொன்னது? பினாய். ஓகே. This book is for you. இந்த புக் உங்களுக்கு. So listen to my sermon, some goodies will come on the way. ஆகவே என் பிரசங்கத்தை கவனமா கேளுங்க, உங்களுக்கு நல்ல நல்ல பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். Okay, now we are going to talk about what is the priority of Christian life. இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முன்னுரிமை என்ன என்கிற விஷயத்தை குறித்து நாம் பேச போகிறோம். But I like to talk about that from the Bible, from the book of Haggai. ஆனால் அதை நான் ஆகாய் புத்தகத்திலிருந்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். In English they call it Haggai. But for easy sake we'll call Haggai. Okay, what? Okay, book of Haggai. ஆகாய் எழுதின புத்தகம். We know the whole Bible story begins with Genesis. நமக்கு தெரியும் முழு வேதாகமும் ஆதியாகமத்திலிருந்து நமக்கு ஒன்றாக கதையாக வருகிறது. Then we have the story of Abraham, Isaac, Jacob, then his son Joseph, and they are going to Egypt for 400 years. நமக்கு தெரியும் ஆபிரகாம், ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு, அதற்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது எகிப்திற்கு அவர்கள் போகிறார்கள். 400 ஆண்டுகள் 400 years they are going through the wilderness to occupy the land. அந்த 400 ஆண்டுகளுக்கு அப்புறமாக வனாந்தரம் வழியாக பிரயாணம் செய்து அவர்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போனார்கள். And 40 years they were wandering in the wilderness. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். And under the leadership of Joshua and Caleb they occupied the land. அவர்கள் யோசுவா, காலேப் மற்றும் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழாக அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். And God raised almost 14 judges for them. அவர்களுக்கு அதற்கு அப்புறமாக தேவன் 14 நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். Then the last one is known as Samuel. He is a prophet, he is also a priest. He anointed the first king. His name is Saul. கடைசியாக சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியையும் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். நியாயாதிபதியாகவும் இருந்து அங்கே அதற்கு அப்புறமாக அவர்களுக்கு ஒரு ராஜாவாகிய சவுலை ஏற்படுத்தினார். Saul ruled for 40 years. அதற்கு அப்புறம் சவுல் 40 ஆண்டுகள் அரசாங்கம் செய்தார். His son-in-law David ruled for 40 years. அவருடைய பேரன் அவரும் கூட 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். And his son Solomon ruled for 40 years. அவருடைய மகனாகிய சாலமோன் அவரும் 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். And BC 931 the kingdom was divided into two. அங்கே அதற்கு அப்புறமாக ராஜ்யமானது இரண்டாக பிளவுபட்டதை பார்க்கிறோம். 10 kingdoms known as Samaria or northern kingdom. 10 சமஸ்த அந்த ராஜ்யங்கள் ஒன்றாக சேர்ந்து அது வட இஸ்ரவேல் என்று பிரிந்தது. And 2 tribes on the south known as the southern kingdom. 2 கோத்திரங்கள் கீழே பிரிந்து அது தென்
தேசம் என்று அறியப்பட்டது. Almost 39 kings ruled on north and south. 39 ராஜாக்கள் ஏறத்தாழ வட ராஜ்யத்தையும் தென் ராஜ்யத்தையும் ஆளுகை By செய்தார்கள். BC 931, the kingdom was divided. I mean, the kingdom was divided, as I said earlier. நான் ஏற்கனவே சொன்னது போல 951 No, 31. 931ஆம் ஆண்டிற்கு பக்கத்திலே இந்த ராஜ்யமானது இரண்டாக பிரிக்கப்பட்டது. The northern kingdom was taken to Assyrian captivity by 722 BC. அந்த வட ராஜ்யமானது அது 772வது கிமுவிலே அது அசீரியருக்கு சிறைப்பட்டு போனது. The southern kingdom was taken captive by the Babylonians by 586. கிமு 586ஆம் ஆண்டு தென் தேசமானது அது பாபிலோனியர்களுக்கு கீழாக சிறைப்பட்டு போனது. Solomon had built a huge, beautiful temple. அதற்கு முன்பாகவே சாலமோன் ஒரு அழகான தேவாலயத்தை கட்டி இருந்தார். That was destroyed. அதுவும் அழிக்கப்பட்டது. And all the holy vessels were taken. அதற்கு அப்புறம் அங்கிருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் And people were எடுத்துக்கொள்ளப்பட்டன. enslaved by the Babylonians. பாபிலோனியர்களால் எல்லா ஜனங்களும் சிறைப்பட்டு போனார்கள். But the Babylonians were overpowered by the Persians. ஆனால் இந்த பாபிலோனியர்களுக்கு அப்புறமாக பெர்சியர்கள் அவர்களை மேற்கொண்டு வந்தார்கள். After 70 years of captivity, 70 ஆண்டுகால சிறையிருப்பிற்கு பின் the Persian king said, you guys need to go back to your land. இந்த பெர்சிய ராஜா சொன்னார், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேசத்திற்கு திரும்பி போகலாம். And you need to rebuild the temple. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேவாலயத்தை மறுபடியும் கட்டலாம். And God is sending Zerubbabel. அப்பொழுது தேவன் செருபாபேல் என்பவரை அனுப்பினார். Zerubbabel is building the temple. இப்பொழுது செருபாபேல் தேவாலயத்தை எழுப்பி கட்டினார். Then he is sending Haggai. அதுக்கப்புறம் ஹகாய் என்ற தீர்க்கதரிசி அனுப்பினார். Building the people. இப்பொழுது ஜனங்களை கட்டுவதற்கு. Then he sends Nehemiah. அதற்கப்புறம் நெகேமியாவை அனுப்பினார். Building the wall. அந்த அலங்கத்தை கட்டுகிறதற்கு. Building the temple. தேவாலயம் கட்டுவதற்கும். யாரு? செருபாபேல். Building people. ஜனங்களை கட்டி எழுப்ப Haggai. ஹகாய். Building the wall. இந்த அலங்கத்தை சுவரை கட்டி எழுப்ப நெகேமியா. Last 3 books in the Old Testament. பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கடைசி 3 புத்தகங்கள் Haggai, Zechariah, Malachi. ஆகாய், சகரியா, மல்கியா. These 3 books were written after people returned from the captivity. இந்த 3 புத்தகங்களும் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததற்கு அப்புறமாக எழுதப்பட்டன. I don't know how many of you are reading the Old Testament. உங்களுக்கு எத்தனை பேர் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. Do you read Old Testament? பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிப்பவர்களா? Maybe Psalms, isn't it? ஒருவேளை சங்கீத புத்தகம் வாசிப்பீங்க. Yes? Do you read regularly? வழக்கமாக வாசிப்பது. When was the last time you read Lamentation? எப்பொழுது கடைசியாக புலம்பல் புத்தகத்திலிருந்து வாசிச்சீங்க? Book of Ecclesiastes? நீங்கள் பிரசங்கி புத்தகத்திலிருந்து. I preached in one church from the book of Nahum. நான் நாகூம் என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு முறை ஒரு சபையில பேசினேன். A lady came and said, this is the first time I knew that there is a book known as Nahum. அப்பொழுது ஒரு பெண் வந்து சொன்னார்கள், முதல் முறையாக ஒரு நாகூம்னு ஒரு புத்தகம் இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும்னு சொன்னாங்க. A lot of people don't read Old Testament. அநேகர் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறது இல்லை. Let me see if you are smart or not, okay? நீங்கள் புத்திசாலிகளா இல்லையா என்று இப்பொழுது நான் சோதிக்கிறேன். Take your Bible. உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Turn with me. என்னோடு கூட திருப்புங்கள். The book of Hezekiah, chapter 1, verse 3. எசேக்கியேல் 1:3. Hezekiah. Book of Hezekiah, chapter 1, verse 3. Hezekiah. Girls are going to find out. They are flipping the pages. Girls எல்லாம் இன்னும் புத்தகத்தை. Is there a book by the name Hezekiah? No. I was just trying to test your Bible knowledge. உங்களுடைய பைபிள் நாலேஜ் எப்படி இருக்குன்னு நான் சோதிக்க நான் முயற்சி செய்தேன். Many people do not know the Old Testament. அநேகருக்கு பழைய ஏற்பாடு தெரிகிறதில்லை. But there is a secret to learn the Old Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டை படிக்கிறதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. Can I tell you the secret? அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? Do you want to know the secret of understanding the Old Testament? பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? Ready? யாருக்கு தெரியணும்? ரெடியா? ரெடியா? Shall I leak the secret? நான் அந்த சீக்ரெட்டை லீக் பண்ணட்டுமா? Yeah. Read the Old Testament.
வாசியுங்கள், பழைய ஏற்பாட்டை வாசியுங்கள். We don't read the book of Haggai. That's why I chose this book. நாம் அந்த ஆகாய் புத்தகத்தை வாசிக்கிறதில்லை, ஆகவே தான் இந்த புத்தகத்தை நான் தெரிந்து கொண்டேன். Lots of books were written before the exile. பாருங்கள், அநேக புத்தகங்கள் சிறையிருப்பிற்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தன. These are the prophecies. இவைகள் எல்லாம் தான் அந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள். Daniel and Ezekiel were written during the Babylonian captivity. தானியேலும் எசேக்கியேல் ஆகிய புத்தகங்கள் அந்த சிறையிருப்பின் போது எழுதப்பட்டன. Haggai, Zechariah and Malachi were written after the exile. ஆகாய், சகரியா, மல்கியா அது சிறையிருப்பிற்கு பிற்பாடு எழுதப்பட்டன. And that means, you have the story of Haggai and Zechariah happening almost by 516 AD. BC. அதனுடைய அர்த்தம் ஹாகாய், சகரியா போன்ற இந்த புத்தகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கிமு 516களில் நடந்த சம்பவங்கள். Three key people are there: Zerubbabel, Ezra and Nehemiah, as I said. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பகுதியிலே காணப்படுகிற முக்கிய நபர்கள் செருபாபேல், எஸ்ரா மற்றும் நெகேமியா. Zerubbabel built the temple. செருபாபேல் தேவாலயத்தை கட்டினவர். And Ezra is rebuilding the people. இந்த எஸ்ரா ஜனங்களை கட்டி எழுப்பினவர். And Nehemiah is rebuilding the wall. நெகேமியா அவர் மதிலை அவர் எழுப்பி கட்டினவர். And this is in a geographical area. இதுதான் அந்த இடங்கள் காணப்படக்கூடிய ஸ்தலம். As I said, people were taken to captivity and they were there for 70 years. Now they are coming back. நான் ஏற்கனவே சொன்னது போல ஜனங்கள் சிறையிருப்பிற்கு அவர்கள் எடுத்து செல்லப்பட்டார்கள். இப்பொழுது அதிலிருந்து 70 ஆண்டுகளுக்கு அப்புறமாக பின்னால் திரும்ப வருகிறார்கள். There's one man whose name is given even before he was born. His name is Cyrus. பாருங்கள், ஒரு நபர் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பெயரானது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. அவருடைய பெயர் கோரேசு. And in the book of Isaiah, God calls him my servant Cyrus. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் அவரை என் தாசனாகிய கோரேஸ் என்று சொல்லுகிறார். He is not a Jew. அவர் ஒரு யூதன் அல்ல. He is a Persian king. அவர் ஒரு பெர்சிய ராஜா. Why he is known as my servant? அவர் ஏன் என் தாசன் என்று அறியப்பட்டார்? God says that person will be born, he will become the king and he will allow you to go back to rebuild the temple. ஆண்டவர் சொல்லி இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு ராஜா அவர் பிறப்பார், அதற்கு அப்புறமாக அவர் இப்படி வாழ்வார், அவர் என்னுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுவார், ஆகவே என் தாசன் என்று சொல்லப்பட்டார். So Zerubbabel started building the temple. இப்பொழுது செருபாபேல் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். But then there was a little dispute about the building. அதற்கு அப்புறமாக அந்த ஆலய கட்டுமான பணியிலே சில குழப்பங்கள் வந்தது. Because of the threat, it was lying waste for some years. காரணம் அந்த இடமானது கடந்த அநேக ஆண்டுகளாக அது பாழாய் கிடந்த ஒரு இடம். They started well. அவர்கள் நன்கு ஆரம்பித்தார்கள். Did not complete. ஆனால் அதை முடித்து தீர்க்கவில்லை. Started well. நன்கு ஆரம்பித்தார்கள். Did not complete. ஆனால் முடிக்கவில்லை. Do you have any experience like that? You started well, never completed? அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கிறதா? நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா முடிச்சிருக்க மாட்டீங்க. Many experiences, isn't it? Started so well, never completed. அநேக முறை அப்படி நடந்திருக்கிறது அல்லவா? When I was studying in college, நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது there was sports week. ஸ்போர்ட்ஸ் வீக் என்று இருக்கும், விளையாட்டு போட்டிக்கு. They asked me, do you want to participate? அவர்கள் நானும் கூட பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். I said yes. நான் சொன்னேன் சரி வர்றேன்னு. 100 meter? 100 மீட்டர்? No, not interested. இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். 4 into 400? 4 into 400 மீட்டர் தொடர் ஓட்டம். I don't want to run with other people. No. இல்ல மத்தவங்க கூடல நான் ஓட எனக்கு இஷ்டம் இல்ல. நான் தனியா தான் ஓடுவேன்னு சொன்னேன். 1000 meter? 1000 மீட்டர்? No, don't put my name. இல்ல என் பேர்லாம் அதுல சேர்க்காதீங்க. 5000 meter? 5000 மீட்டர்? Yes. சரி. நான் அதை ஓடுறேன். And I gave my name for 5000 meter. என்னுடைய பேர் 5000 மீட்டருக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு நான் பேர் கொடுத்தேன். Those days I never knew that 5000 meter is 5 kilometers. அந்த நாள்ல எனக்கு தெரியாம இருந்துச்சு 5000 மீட்டர்னா 5 கிலோமீட்டர் ஓடணும்னு. I never knew. எனக்கு அது தெரியாது. Then I got ready. அப்புறம் நான் ரெடி ஆனேன். With trousers and banian. நான் பனியனும் ட்ரவுசரையும் போட்டுக்கிட்டு. Everybody is warming up. I am also warming up. எல்லாரும் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் அப்படி செஞ்சிட்டு இருந்தேன். They are all putting glucose in my mouth. I also put. I don't know why. அவங்க வாயில குளுக்கோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க, நானும் எதுக்குன்னு தெரியாது ஆனா போட்டுட்டேன். And the referee said, on your mark 1 2 3. அவர்கள் on your mark 1 2 3 என்று சொன்னார்கள். Just like an arrow I was running so fast. நான் அப்படியே ஒரு அம்பு போல நான் வேகமாக ஓடி வந்தேன். And I was looking at my competitors. நான் என்னோட கூட வந்தவங்கள நான் பார்த்துட்டு இருந்தேன். They are jogging. அவங்க எல்லாம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். Slowly they are running. அவர்கள் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். And I was thinking in my mind. நான் என்னோட அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். Hey, when are you going to finish this? இப்படி ஓடுனா எப்பதான் நீங்க முடிக்க போறீங்கப்பா? I am almost 1 lap ahead of them. அவர்களை காட்டிலும் நான் ஒரு சுற்று வேகமாக இப்பொழுது ஓடி இருக்கிறேன். They are not gaining momentum. அவர்கள் இன்னும் வேகம் எடுக்கவில்லை.
But later I understood. ஆனா பின்னால் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. You know, my eyes became dark. என்னுடைய கண்ணெல்லாம் அப்படியே இருட்டாயிருச்சு கொஞ்ச நேரத்துல. Mouth became dry. என்னுடைய வாயெல்லாம் வறண்டு போனது. Legs began to shake. என்னுடைய காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. My knees came to close fellowship. என்னுடைய முட்டி ஒன்னோட ஒன்னு மோதிட்டு இருந்துச்சு. Then I understood, oh, this is not a business for me. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இது என்னுடைய வேலை, இது கிடையாதுன்னு. Anyway, I didn't have to complete running. ஆனாலும் கூட நான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு அப்ப. Because 4 people carried me. காரணம் 4 பேர் என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. I started with all enthusiasm. நான் எல்லா உற்சாகத்தோடு துவங்கினேன். But could not conclude. ஆனால் என்னால் முடிக்க முடியவில்லை. I continued a little bit. நான் இன்னும் கொஞ்சம் கூட தொடர்ந்து போனேன். Started so well. நான் நன்கு ஆரம்பித்தேன். Couldn't complete. ஆனால் முடிக்க முடியவில்லை. We talked about Saul. நாம் சவுலை பற்றி பேசினோம் அல்லவா? What a humble beginning. என்ன ஒரு தாழ்மையான Started well. நன்கு ஆரம்பித்தார். Couldn't complete. ஆனால் முடிக்க முடியவில்லை. Solomon. சாலமோன் Wise fellow. நல்ல புத்திசாலி. Started so well. நன்கு ஆரம்பித்தவர். Couldn't continue. ஆனால் அவரால் தொடர முடியவில்லை. Demas. தேமா started well. நன்கு ஆரம்பித்தவர். couldn't conclude well. ஆனால் முடிக்க முடியவில்லை. Judas Iscariot. அதே மாதிரி யூதாஸ் காரியோத்து started so well. நன்கு ஆரம்பித்தவர். couldn't finish well. ஆனால் அவரால் நன்கு முடிக்க முடியவில்லை. They started the building of temple. அவர்கள் தேவாலயத்தை கட்ட துவங்கினவர்கள். They had a threat. அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தது. They couldn't complete it. ஆனால் அவர்களால் முடிக்க முடியவில்லை. Now God is raising a prophet by the name Haggai by BC 520. இப்பொழுது கிமு 520 தேவன் ஆகாய் என்னும் ஒரு நபரை எழுப்பினார். And he is preaching 4 sermons. அவர் 4 பிரசங்கங்களை பிரசங்கித்தார். First one is a rebuke. முதலாவது கடிந்து கொள்ளுதல். Better you build a temple. நீங்க தேவாலயத்தை நீங்கள் கட்டியாக வேண்டும். அதற்கு அப்புறமாக அவர்களை உற்சாகப்படுத்தினார். Then he is encouraging them. அதற்கு அப்புறமாக அவர்களை தூண்டி விட்டார். Then he say, you know, if you obey God, there is blessing. அதற்கு அப்புறமாக நீங்கள் இதை கட்டினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். And he says towards the end of chapter 2, you know, there is a hope in messianic kingdom. அதற்கு அப்புறமாக கடைசிக்கு வரும்போது அவர் இந்த மேசியாவை குறித்த ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டினார். You know, because people were procrastinating the work. பாருங்கள், ஜனங்கள் தங்களுடைய வேலையை காலதாமதம் செய்து கொண்டே இருந்தார்கள். Do you have procrastination like that in your Christian life? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காலதாமதம் செய்யக்கூடிய அந்த ஒத்தி போடக்கூடிய உங்களுக்கு பழக்கம் உண்டா? I want to read the Bible. நான் வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன். I'll do it next year. ஆனால் அடுத்த I want to pray. எனக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசை. I'll do next time. ஆனால் அடுத்த முறை செய்றேன். I want to attend that meeting. நான் அந்த கூட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று விருப்பம் Maybe உண்டு. next time. ஆனால் ஒருவேளை அடுத்த முறை செய்றேன். You know, many times we procrastinate and we never accomplish anything. அநேக நேரத்திலே நாம் தள்ளி போடக்கூடிய பழக்கம் நமக்கு உண்டு, அதை நாம் செய்கிறதில்லை. You know, the building was started but they couldn't complete, and their excuse is, we will do it, you know, we will do it later. அவர்களுக்கு நன்கு துவங்கினார்கள், அவர்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தது, ஆனாலும் அதை செய்யாமல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். You know, why are we procrastinating? பாருங்கள், நாம் ஏன் காலதாமதம் செய்கிறோம்? That is not our priority. That's the reason. அது நம்முடைய முன்னுரிமையாக இல்லை, அதுதான் காரணம். Anything that you push, anything that you procrastinate is not important for you. நீங்கள் எதை தள்ளி போடுகிறீர்களோ, ஒத்தி வைக்கிறீர்களோ, அது உங்களுக்கு முக்கியம் இல்லை என்று தான் அர்த்தம். Suppose somebody comes to you. ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து உங்களிடத்துல very slowly he is coming. மிக மெதுவாக வர்றாருன்னு வச்சுக்குவோம். Your house is on the 10th main road, no? உங்களுடைய வீடானது அந்த 10வது மெயின் ரோட்ல இருக்கிறது. 3rd cross, no? இங்க 3வது சந்தில. 4th house, no? 4வது வீடு இல்லையா? There's a white dog in front of that. அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் நாயை கூட கட்டி வச்சிருப்பீங்கல்ல? There is a car parked there. ஒரு கார் கூட அங்க இருக்கும்ல? And you are saying, yeah, that's my house. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆமா அதான் எங்க வீடு. That's what you are saying, no? அங்க தான் நீங்க தங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? Yeah, that's what I'm saying. ஆமா அங்க தான் நாங்க வசிக்கிறோம். And your friend says, அப்புறம் உங்க நண்பர் சொல்றான்னு வச்சுக்கோ, that house is on fire. அந்த வீடு தீ பிடிச்சிட்டு இருக்கு. What will you feel? உங்களுக்கு என்ன நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? You will feel like putting out the fire by pouring a bucket of water. நீங்கள் அந்த தீயை ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தி அணைக்கலாம்னு நீங்க விரும்புவீங்க. But before that you want to pour a bucket of water on his head. அதுக்கு முன்னாடி சொன்னவன் தலையில ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தணும் தான் உங்களுக்கு தோணும். He is not thinking in terms of, you know, priority. அவர் ஒரு முன்னுரிமையை கருத்தில் கொண்டு பேசவில்லை. If there is a fire, what's the first thing to do? ஒரு தீ பிடித்துக் கொண்டு எரியுமானால் அதை தான் முதலில் சொல்லி இருக்க வேண்டும். Pour water and, you know, extinguish it. அவரே போய் தண்ணியை ஊற்றி அணைத்திருக்க வேண்டும். You know, that's what priority means. அதுதான் முன்னுரிமை என்றால் அர்த்தம். Doing the most important thing in the appropriate time is priority. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்வதுதான் முன்னுரிமை. For these people, Jewish people who returned,
இந்த திரும்பி வந்த இந்த யூத மக்களுக்கு They said 70 years we have been away from our land. அவர்கள் சொன்னார்கள் 70 ஆண்டுகள் எங்களுடைய தேசத்தை Now விட்டு we have to தூரமாக plant இருந்தோம். trees, plant cones, build our house, settle down in our family, take care of our children. We need to prepare for the future. We have lot of things to do for ourselves. இப்பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்களுக்கென அநேக வேலைகள் உண்டு, நாங்கள் விதைக்க வேண்டும், அறுக்க வேண்டும், எங்களுக்கென வீடு கட்ட வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இப்படி அநேக வேலைகள் எங்களுக்கு உண்டு. How about the house of God? ஆனால் தேவனுடைய வீட்டை பற்றி என்ன? You know, there was a very powerful leader in Tamil Nadu known as Kamaraj. காமராஜ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே மிக மிக அதிகாரமுடைய தலைவர் ஒருவர் இருந்தார். And people used to come with several requests. அநேக வேண்டுதலோடு கூட ஜனங்கள் அவரை வந்து பார்க்க வருவார்கள். And all of them want immediate response. அவர்கள் எல்லாருக்கும் உடனடியாக பதில் வேண்டும். You know what is his answer? அவருடைய பதில் என்னவாக இருந்தது? பார்க்கலாம். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். What does that mean? அர்த்தம் என்ன? பார்க்கலாம் means what? பார்க்கலாம்னா என்ன அர்த்தம்? We'll see. பார்க்கலாம் அர்த்தம். When? எப்போ? No time bomb. அதுக்கு எந்த நேரமும் No இல்லை. guarantee. எந்த ஒரு கேரண்டியும் இல்லை, I think in உத்தரவாதம். Christian life we have the same attitude. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு நமக்கு உண்டு. I want to grow spiritually. நான் ஆவிக்குரிய நிலையிலே வளர விரும்புகிறேன். எப்போ? ஆனா எப்போ? பார்க்கலாம். பார்க்கலாம். I want to read the entire Bible. நான் முழு வேதாகமத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எப்போ? எப்போ செய்வீங்க? பார்க்கலாம். பார்க்கலாம். See, we push the most important thing and we procrastinate things. பாருங்கள், மிக முக்கியமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உண்டு, ஆனால் காரியங்களை தள்ளி போடக்கூடிய பழக்கம் நமக்கு So உண்டு. people in Haggai's time said, well, it is not time to build the temple. அப்பொழுது ஆகாய் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் சொன்னார்கள், ஓ எல்லாம் சரிதான், ஆனா இப்ப அதுக்கான செய்யற நேரம் இல்லை என்று They were சொன்னார்கள். busy with their own work. அவர்கள் தங்களுடைய சொந்த வேலைகளில் அதிகமாக The house ஈடுபட்டிருந்தார்கள். of God is at waste. தேவனுடைய ஆலயமோ அது பாழாய் கிடந்தது. And that's why the first message was. அதுதான் முதல் செய்தி அதை And பற்றியது. the Lord said, if you obey the Lord, you have blessing. Obey God. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And he also talked about the future blessing that will come. அதே போல வரப்போகிற ஆசீர்வாதமும் கூட அதை பற்றி கர்த்தர் பேசினார். In other words, he is giving 4 messages. இன்னொரு வழியிலே சொல்ல போனால் அவர் 4 செய்திகளை இப்படியாக The சொன்னார். completion of the temple, இந்த தேவாலயத்தின் the நிறைவு, glory of the later temple, பின்னால் வரக்கூடிய blessings ஆலயத்தினுடைய of மகிமை, obedience, இங்கே கீழ்ப்படிதலினால் வரும் ஆசீர்வாதம், and future blessings of promise. அங்கே வாக்குத்தத்தத்தை பற்றிய எதிர்கால ஆசீர்வாதங்கள். What is Haggai teaching? ஆகாயினுடைய போதனை என்ன? Kingdom priority. Lord's thing should be first. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முன்னுரிமை, கர்த்தருடைய காரியத்திற்கு முதலில் செய்ய வேண்டும். Spiritual things should be given priority in our life. ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். You know, my spiritual growth should be my number 1 privilege. பாருங்கள், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் என்னுடைய முதல் பிரதானமான விஷயமாக எனக்கு இருக்க வேண்டும். When we are thirsty, we will drink water. நாம் தாகமாக இருக்கும்போது தண்ணீர் குடிப்போம் When அல்லவா? we are hungry, we will eat food. நமக்கு பசி எடுக்கும்போது சாப்பாடு When சாப்பிடுவோம். we feel sleepy, we go sleep. நமக்கு தூக்கம் வரும்போது போய் உறங்கி விடுவோம். Because these are priorities for our physical body. காரணம் இதெல்லாம் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான முன்னுரிமைகள். In the same way, how much of seriousness we pay to the spiritual need of each of us. அதே போலவே நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக என்ன முன்னுரிமையை நாம் வைத்திருக்கிறோம். You know, that's why God is using Zerubbabel, Ezra and Nehemiah. ஆகவே தான் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை அவர் பயன்படுத்தினார், செருபாபேல், எஸ்ரா மற்றும் நெகேமியா. Building the temple, building the people and building the wall. தேவாலயத்தை கட்டுகிறதற்கும் ஜனங்களை கட்டுகிறதற்கும் அதிலே கட்டி எழுப்புவதற்கும். Haggai is calling the invitation of people to himself. ஆகாய் ஜனங்களை தம்மிடத்திலே அவர் வரவேற்றார், அவர் அழைத்தார். And one phrase that he says, consider your ways. அவர் ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொன்னார், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். Change your perspective. உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். And have purity. உங்களுக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். And look at the promise of the land. கர்த்தருடைய தேசத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை நோக்கி பாருங்கள். I want you to read verse 1. நீங்கள் முதல் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Yeah, somebody please read it in Tamil. யாராவது தமிழில் வாசிங்களேன். Can somebody read it in Tamil book of Haggai? ஆகாய் Chapter 1 verse 1. முதல் அதிகாரம் முதல் வசனம். Ah. அடுத்து வாசிங்க. Verse 3.
Yeah, continue. தொடர்ந்து வாசிங்கள். Up to 7. 7ஆம் வசனம் வரைக்குமாக. Consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். You have come back from the exile. நீங்கள் சிறையிருப்பிலிருந்து இப்பொழுது திரும்ப And வந்திருக்கிறீர்கள். now you are saying that it's not time is not come yet. ஆனால் இன்னும் காலம் வரவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். And you are also busy with your own things. அதே போல உங்களுடைய சொந்த வேலைகளிலே நீங்கள் அலுவல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You are building a nice house with fantastic roof. நீங்கள் நன்கு மச்சு பாவப்பட்ட வீடை உங்களுக்கென உருவாக்கி And you are கொண்டிருக்கிறீர்கள். earning money. ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் பணத்தையும் And you are சம்பாதித்துக் storing கொண்டிருக்கிறீர்கள். money for yourself. உங்களுக்காக பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Get up and go to the mountain. நீங்கள் எழுந்து மலைக்கு செல்லுங்கள். Cut the trees. நீங்கள் மரத்தை வெட்டுங்கள். Bring down here. கீழே கொண்டு வாருங்கள். Start building the temple. இப்பொழுது தேவாலயத்தை கட்ட ஆரம்பியுங்கள். He is encouraging people to build the temple. அவர் ஜனங்களை தேவாலயத்தை கட்டும்படிக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். We want a furnished one, but now it is in ruin. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆலயம் நமக்கு இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது பாழாய் கிடக்கிறது. Look, they began but they could not complete. பாருங்கள், அவர்கள் துவங்கினார்கள் ஆனாலும் முடிக்க முடியவில்லை. If you read all 15 verses, இந்த எல்லா 15 வசனங்களை இப்படி வாசித்து பார்த்தால், look at the word Lord, 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 and the word house, house, house. So what is important? Lord and his house. பாருங்கள், இதிலே கர்த்தர் தேவன் தேவன் என்று வருகிறது. அப்படி என்று சொன்னால் அதே நேரத்திலே வீடு என்ற விஷயமும் மறுபடி வருகிறது. கர்த்தரும் தேவனுடைய வீடும் மிக முக்கியம். This can be a homework for you. இது உங்களுக்கான ஒரு வீட்டு பாடம். Just underline the word Lord, underline the word house. இங்கே கர்த்தர் அல்லது தேவன் என்கிற வார்த்தையும் வீடு என்கிற வார்த்தையும் நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் உங்களுடைய வேதாகமத்தில். Lord says, what is your priority? பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய முன்னுரிமை என்னவாக இருக்கிறது. He says, I'm not against your cultivation. உங்களுடைய நீங்கள் அறுக்கிற விஷயத்தை அல்லது விவசாயத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. You store money for your future, I'm not against it. உங்களுடைய எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறீர்கள், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. I know you have returned after 7 years, you need a roof on your head, that's fine, you keep it. பாருங்கள், நீங்கள் 70 ஆண்டுகளுக்கு அப்புறமாக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன ஒரு நல்ல வீடு வேண்டும் எனக்கு தெரியும், அதை நீங்கள் வைத்துக் How கொள்ளுங்கள். come my house is not your priority? ஆனால் அது என்னுடைய வீடை நீங்கள் முன்னுரிமை படுத்தாமல் இதை செய்வதுதான் பிரச்சனை. I have worship, எனக்கு ஆராதனை உண்டு, but then I also have tuition. ஆனால் அதே நேரத்தில் டியூஷனும் இருக்கிறது என்று வைத்துக் What is கொள்வோம். my priority? என்னுடைய முன்னுரிமை என்னவாக இருக்கும்? I have cricket, எனக்கு கிரிக்கெட் விளையாட்டு உண்டு, but I also have a Bible study. ஆனால் அதே நேரத்திலே வேதாகம வகுப்பு நடக்கிறது. What is your priority? உங்களுடைய முன்னுரிமை என்னவாக இருக்கும்? I need to attend the prayer meeting நான் or ஜெபக்கூட்டம் Bible study, நான் ஜெபக்கூட்டமோ வேதபாட வகுப்போ நான் கலந்து கொள்ள but வேண்டும். the friend said, let's go eat outside. ஆனால் நண்பர்கள் அவர்கள் கூப்பிடுகிறார்கள், வெளியிலே போய் சாப்பிட Between these போகலாம் two, என்று. what is your priority? இந்த ரெண்டிற்கும் இடையே எது நம்முடைய முன்னுரிமை? Giving priority to God and his things, that should be the right priority. பாருங்கள், தேவனுக்கும் அவருடைய காரியத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை தான் நம்முடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும். God says, whatever you do without me will not last. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நிலைக்காது. He says, you heap the money, I will blow it up. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய பணத்தை நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் அதை நான் ஊதி தள்ளி விடுவேன். That means it will not be useful for you. அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு அது பயனளிக்காது. The former chief minister in Tamil Nadu, தமிழ்நாட்டிலே முன்பு இருந்த ஒரு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், very rich man, அவர் மிக ஒரு very powerful man. ஒரு அதிகாரம் படைத்தவராக இருந்தார். Once he said, ஒரு முறை அவர் சொன்னது, all that I need in the morning is 2 idli. எனக்கு காலையிலே என்ன வேணும்னா 2 இட்லி மட்டும்தான். மத்தியானம் கொஞ்சம் சாதம், கொஞ்சம் சோறு. நைட் இரவுக்கு 2 தோசை, 2 தோசை. 1 dhoti, ஒரு வேட்டி, 1 shirt, ஒரு சட்டை. That's all I need. இவ்வளவுதான் எனக்கு வேணும். But he has millions and millions and millions of rupees. ஆனால் கோடிக்கணக்கிலே அவருக்கு சொத்துக்கள் உண்டு. What's the use? என்ன பிரயோஜனம்? Jayalalitha was unconscious for more than 70 days in ICU. ஜெயலலிதா அவர்களும் கூட 70 நாட்களுக்கு மேலே ஐசியூவிலே அவர்கள் சுயநினைவில்லாமல் இருந்தார்கள். Somebody said that she had more than 3000 pairs of chappal.
யாரோ ஒரு சொன்னார்கள் அவர்களுக்கு 3000 செருப்புக்கு மேலே அவர்களுக்கு இருந்ததாம். One pair for once in 10 years. 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு செருப்பை பயன்படுத்த முடியும். And she had thousands of saris. ஆயிரக்கணக்கில் சேலைகள். But when she died, ஆனால் மரித்தபோது nobody to even cry for her. அவர்களுக்கு அழுகிறதற்கும் ஒருவரும் இல்லை. Michael Jackson, multi-millionaire. மைக்கேல் ஜாக்சன் கோடிக்கணக்கான சொத்துக்களுடையவர். But when he died, ஆனால் இறந்தபோது when they did the autopsy of his body, அவருடைய அந்த சரீரத்தை அவர்கள் உடற்கூறு அவர்கள் he had not eaten for a couple of days. அவர்கள் அநேக நாட்கள் சாப்பிடவே இல்லையாம். There's only drugs in his stomach. அவருடைய வயிற்றிலே போதைப் பொருள் மட்டும் இருந்ததா. Very rich man. மிகப்பெரிய பணக்காரர். What's the use? என்ன பிரயோஜனம்? You earn, நீங்கள் get சம்பாதிக்கிறீர்கள், you are establishing life. பட்டம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் The question is, where is God in your life? ஆனால் கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில எது தேவனாக இருக்கிறது? Is God your priority? தேவன் உங்களுடைய முன்னுரிமையாக இருக்கிறாரா? God, muscles without God is waste. பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் கட்டமைப்பு தேவன் இல்லாமல் அது பிரயோஜனமற்றது. Education without God is waste. இங்கே தேவன் இல்லாத கல்வி பயனற்றது. Money without God is waste. இங்கே தேவன் இல்லாத பணம் உபயோகமற்றது. Accomplishment without God is waste. நீங்கள் செய்யும் சாதனை தேவன் இல்லாமல் உபயோகமற்றது. That's what the book of Ecclesiastes is teaching. அதைத்தான் பிரசங்கி எழுதின புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். It says, oh vanity, 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 all vanity under the sun and on the earth. ஓ மாயை, 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 எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே உள்ள காரியங்கள். He says there is nothing new under the sun. இந்த சூரியனுக்கு கீழே புதிதான காரியங்கள் ஒன்றும் இல்லை. There is nothing exciting in the world. இந்த உலகத்திலே நமக்கு மெய்சிலிர்க்க வைக்கும் காரியம் ஒன்றும் இல்லை. He said, I was a wise man. நான் ஒரு புத்திமானாய் இருந்தேன். I was a king. நான் ஒரு ராஜாவாக இருந்தவன். I had male and female servants. எனக்கு ஆணும் பெண்ணுமாக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். I had the cattle. எனக்கு அநேக கால்நடைகள் இருந்தன. I had many women. எனக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். How many wives he had? அவருக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? How many? எத்தனை? 700 wives and 300 porcupines. No, concubines. 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும். He says, I had all that. அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. I tried music. நான் இசை I tried gardening. நான் இசை செய்தேன். I tried to cultivate. நான் விவசாயம் செய்து பார்த்தேன். I made money. நான் அநேக பணம் சம்பாதித்தேன். I tried drinking. நான் குடிக்க He says vanity, vanity, everything is vanity. ஆனாலும் எல்லாம் மாயை, மாயை, எல்லாமே மாயை. And later he realizes, I did everything under the sun, on the earth, without God. அவர் கடைசியிலே சொல்ல வர விஷயம், நான் சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே உள்ள எல்லா விஷயங்களையும் முயற்சி செய்து விட்டேன் தேவன் இல்லாமல். That's why in chapter 12 he says, now listen to the conclusion of everything. Fear God. ஆகவேதான் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், காரியத்தின் முடிவாக நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். My young brothers and sisters, it's important to keep God as number one priority in our lives. என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் முன்னுரிமையாக வைத்திருப்பது மிக முக்கியம். It's easy for us to be distracted. நாம் எளிதாக நம்முடைய கவனம் சிதறி போகும் That's வாய்ப்பு why உண்டு. God says, consider your ways. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள். When you read from verse 1 to 7, 2 times the author says, consider your ways. நாம் முதல் 7 வசனங்களை பார்க்கும்போது 2 முறை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று வருகிறது. The temple is rebuilt, but that needs to be completed. பாருங்கள், இந்த தேவாலயமானது மறுபடியும் கட்டக்கூடிய வேலை ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் முடிக்க வேண்டும். That's why God raised his prophet to just give one statement, consider your ways. In other words, make your priority right. கர்த்தர் ஆகவேதான் இந்த ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய முன்னுரிமையை சரிப்படுத்துங்கள். Now let's come back to our 2026 21st century. இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டாகிய இந்த 2026க்கு நாம் திரும்பி வரலாம். Let's think about our life. நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கலாம். What are the things that is ruined in our life? நம்முடைய வாழ்க்கையில எது பாழாய் கிடக்கிறது? People usually take resolutions for their life on December 31st. ஜனங்கள் பொதுவாக ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க? டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆனால் அவர்கள் தீர்மானங்கள் எடுப்பார்கள். Isn't it? இல்லையா? My question is, why should you wait until the last day of the last year every year in order to take resolutions? Resolutions can be taken then and there. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் எல்லாரும்
அந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்பப்போ தீர்மானம் எடுக்கலாம் அல்லவா? You don't have to wait up to December 31st to give priority for God. அங்கே டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. When you feel pressurized because of the scripture and the conviction of the Holy Spirit, you should decide for God then and there. நீங்கள் எப்பொழுது வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அந்த உணர்வை ஏற்படுத்தும் போது அப்பொழுதே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். Or sometimes we will be like the people of God in the Old Testament. Time has not yet come for the house of Lord to be rebuilt. சில நேரத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல நாமும் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். God says, I don't want to hear your excuse. கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய சாக்கு போக்கு இனிமேலும் நான் கேட்க I want விரும்பவில்லை. the house to be rebuilt. கர்த்தருடைய ஆலயம் கட்டியே ஆக வேண்டும். Therefore consider your ways. ஆகவே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார். You know, he preached almost 4 years. அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். After 4 years, you know what happened? 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? The temple was completed. அந்த ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. Today the problem is people are still, looking for best excuses. இன்றைக்கும் கூட இன்னும் ஆட்கள் நல்ல சாக்குப்போக்கு எதுவென்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Lord, I want to love you, but ஆண்டவரே உம்மை நேசிக்க எனக்கு விருப்பம் தான். Lord, I want to give something to you, but ஆண்டவரே உமக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். Lord, I want to share gospel with my friends, but ஆண்டவரே என்னுடைய நண்பனுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Lord, I want to be humble, but ஆண்டவரே நான் தாழ்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் Lord, I want to obey the scriptures, but ஆனால் ஆண்டவரே என்னுடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆனால் we are looking for the better excuses. பாருங்கள், நாம் நல்ல ஒரு சாக்குப்போக்குக்காக காத்து கொண்டிருக்கிறோம். Lot of time people say, I have no time. அநேக நேரத்தில் ஆட்கள் சொல்வதுண்டு, எனக்கு நேரம் இல்ல. Church, no time. சர்ச்சா சபையா நேரம் இல்ல. Youth meeting, no time. யூத் மீட்டிங் நேரம் இல்ல. Camp and convention, no time. கேம்புக்குலாம் நேரம் இல்லை. Bible study, prayer meeting, no time. பைபிள் ஸ்டடிக்கு ஜெப கூட்டத்துக்கு நேரம் இல்லை. Visiting a mission center, no time. அங்கே ஒரு ஊழிய அர்ப்பணித்தலத்தை பார்ப்பதற்கு Reading the நேரம் இல்லை. scripture, no time. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. Sisters fellowship, no time. சகோதரிகள் கூட்டத்துக்கு நேரம் இல்லை. For any spiritual thing, no time. எந்த ஆவிக்குரிய விஷயத்திற்கும் நேரம் இல்லை. And what do we say? நாம் என்ன சொல்றோம்? I'm busy. நான் ரொம்ப பிஸி. I'm busy. நான் பிஸியா இருக்கேன். I'm busy. பிஸியா இருக்கேன். You know what is busy? பிஸினா என்னது தெரியுமா? What is the spelling of busy? பிஸியோட ஸ்பெல்லிங் என்ன? B U S Y. B U S Y. You know what is B U S Y? B U S Y க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? Being under Satan's yoke. சாத்தானுடைய நுகத்திற்கு கீழே இருப்பது என்ற அர்த்தம். When you are telling I have no time, நீங்கள் எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்லும்போது you are actually telling God, I have no time for you, but I have time for lot of other things. ஆண்டவரே உமக்கு கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் மற்ற விஷயங்களுக்கு எனக்கு நேரம் உண்டு என்று சொல்வதாகும். Do people get away and go during the sermon in your churches? உங்களுடைய சபைகளிலே பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது எழுந்துச்சு போறவங்கள பார்த்திருக்கீங்களா? Your elder will announce, no? After this prayer, so and so will come and share God's word. உங்களுடைய மூப்பர் அப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த ஜெபத்துக்கு அப்புறம் இந்த சகோதரர் வந்து பிரசங்கம் பண்ண போறாருன்னு. And when everybody is closing eyes, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது some guys will sneak outside. ஒரு சிலர் அப்படியே மெதுவா கிளம்புவாங்க. Those folks are thinking when everybody is closing eyes, God is also closing eyes. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஆண்டவரும் கண்ணை மூடிடுவாருன்னு. You know what are they saying? அவங்க என்ன சொல்லுவாங்க? I know God is speaking through his word. அவருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசுறாருன்னு The எனக்கு Spirit தெரியும். is going to communicate his word to us through the Bible. அவருடைய ஆவியானவர் வேதத்தின் மூலமாக எங்களோடு கூட பேச போகிறார் என்று தெரியும். I'm not interested. ஆனாலும் கூட எனக்கு விருப்பம் இல்லை. I don't want to hear. நான் கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை. It is not an insult to the preacher. அது பிரசங்கிப்பவருக்கு ஒரு இன்சல்ட்டாக அல்ல. It is an insult to God. அது தேவனை நாம் வெறுப்பேற்றுவது. We are telling God, you may have lot of things to say, but I have no time to listen. ஆண்டவரே நீர் உமக்கு வேண்டுமானால் என்னிடத்துல பேசுகிறதற்கு அநேகம் இருக்கும், ஆனால் எனக்கு கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை. Or think about singing for an example. அல்லது ஒரு உதாரணத்திற்கு பாடல் பாடுகிறதை எடுத்துக்கொள்ளலாம். How many times we pay attention to what is written there? எத்தனை முறை நாம் எழுதப்பட்டிருக்கிற பாடல் வரிகளுக்கு நாம் How many கவனம் times செலுத்துகிறோம்? we run the lyrics through our mind? எத்தனை முறை நாம் எழுதப்பட்டிருக்கிற பாடல் வரிகளை மனதிற்குள் ஏற்றி படிக்கிறோம்? என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய்
How many times when we sing this song, we remember, oh, I'm supposed to remember all what God has done for me. I should be thanked. I will sing and praise every time. ஓ எப்பொழுது எத்தனை முறை இந்த பாடலை பாடும்போது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் இதை பாடும்போது அதை எல்லாவற்றையும் எண்ணி நான் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று We never think. நாம் அதை யோசிக்கிறது We know the tune. நமக்கு அந்த ராகம் Lyrics by தெரியும் heart. அது நமக்கு மனப்பாடமாக தெரியும் And automatically it is autopilot mode. அது எப்பொழுதும் தானாக அப்படியே பாடி விடுகிறோம் Mechanically we sing. நாம் அப்படியே இயந்திரம் போல பாடுகிறோம் We don't understand what we are singing. ஓ நமக்கு என்ன பாடுகிறோம் என்று உணர்கிறதில்லை We don't understand what we are singing. நாம் என்ன பாடுகிறோம் என்று நமக்கு புரிகிறதில்லை Suppose when Jesus is coming to our church, ஒருவேளை ஆண்டவராக இயேசு நம்முடைய சபைக்கு வந்தால் and when we are all singing, நம்ம எல்லாரும் பாடிட்டு இருக்கோம்னு வெச்சுக்குவோம், the Lord is clapping his hand. ஆண்டவர் தம்முடைய கரத்தை தட்டிட்டு இருக்கிறாரு, Hello, கை தட்டுறாரு, just stop singing. நிறுத்துங்க ன்னு சொல்றாரு. What are you guys doing? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? You say, Lord, we are the church, we are singing. ஆண்டவரே நாங்க சபையா இருக்கோம், நாங்க கூடி இருக்கோம், பாடிட்டு இருக்கோம். What are you singing? நீங்கள் ஏன் பாடுகிறீர்கள்? Songs from song book. ஓ இது இந்த பாட்டு புத்தகத்துல இருக்கு, அதை தான் பாடுறோம். Whom are you singing about? நீங்க யாரை பற்றி பாடுகிறீர்கள்? About you. உங்களை பத்தி தான். What are you singing about me? என்னை பற்றி நீங்க என்ன பாடுறீங்க? Do you have any answer? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? No. இல்லை. Sankey used to sing before Moody comes to preach. ஓகே, சாங்கி என்று சொல்லக்கூடியவர் மூடி அவர்கள் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்பாக வந்து பாடுவாராம். Sankey said, சாங்கி ஒரு மாதிரி if சொன்னார், a believer doesn't come with a song book to the church in those times, அந்த காலகட்டத்திலே ஒரு விசுவாசி பாட்டு புத்தகம் இல்லாமல் சபைக்கு வந்தால், இந்த காலத்துல PPT இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இப்பெல்லாம் PPT இருக்கு, பிரச்சனை Okay, இல்லை. in those times there was no PPT. So he says, if somebody comes to the church without a song book, யாராவது சபைக்கு பாட்டு புத்தகம் இல்லாமல் வருவார்களானால் அந்த காலத்துல he says there is a first step to your backsliding life. அவர் சொல்வாராம், உங்களுடைய பின்வாங்குகிற அனுபவத்தின் முதல் படி அதுதான் என்று சொல்வாராம். And I understand today, if you sing with a laxity, you are saying worshiping God, that is not my priority. ஆனால் இன்றைக்கு மிக எளிமையாக சொல்கிறோம், ஆண்டவரை ஆராதிப்பது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. Devotion, that is not my priority. அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. Giving to God, that is not my priority. ஆண்டவருக்கு கொடுப்பது அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு. During offering, I look at which is the smallest denomination. காணிக்கை நேரம் வரும்போது எது இருக்கிறதுலே சின்ன பணம் அப்படின்னு பார்ப்போம். 500 அது வேண்டாம். ஓ 500 இருக்கு, ஓ அதெல்லாம் வேண்டாம். 100 அதுவும் வேண்டாம். 100 இருக்கு, அதுவும் கூட வேண்டாம். 200 அது வேண்டாம். 200 இருக்கு, அதுவும் வேண்டாம். 50 அது half liter petrol போடலாம். 50 50 ரூபாய் இருக்கு, 1/2 லிட்டர் If பெட்ரோல் there is போடலாம். 10 rupees or 20 rupees we give. 10 20 ரூபாய் இருந்தால் அதை நமக்கு போடுவோம். What are we telling God? ஆண்டவர்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னு அர்த்தம்? Giving is not my priority. ஆண்டவரே கொடுப்பது என்னுடைய முக்கியத்துவம் அல்ல. If you go to a good restaurant, ஒரு நல்ல சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போனோம்னா you give good tip, isn't it? இங்க நல்ல டிப்ஸ் கொடுப்போம் இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? Huh? And giving to God is lesser than that. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கிறது அநேக நேரத்தில் அதை விட குறைவாக இருக்கிறது. So what happens in hotel is tip. What happens in church is the tip. நம்ம ஹோட்டல்ல கொடுக்கிறது டிப்பு, சர்ச்சில் கொடுக்கிறது 30 paisa. 30 means 30 பைசா. No, I said 30p. cheat. 30p is a Malayalam word. ஓகே ஓகே, அவர் ஏமாத்துறது. Giving is not my priority. கொடுப்பது என்னுடைய Evangelism முன்னுரிமை is அல்ல. not my priority. சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய Spiritual முன்னுரிமை activity அல்ல. is not my priority. ஆவிக்குரிய காரியங்களுடைய முன்னுரிமை அல்ல. You know, our laxity is the way we indicate our disinterest in spiritual things. நாம் இந்த ஆவிக்குரிய விஷயத்திலே நமக்கு எவ்வளவு விருப்பமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் இவைகள் எல்லாம் காட்டுகிறது. So we should, be determined to do what we can do. ஆகவே நாம் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை செய்வதற்கு நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். That's why people were saying, oh, time is not come. ஆகவே தான் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்னும் அதற்கான காலம் வரவில்லை. What is our priority is a question that we need to ask this evening. நாம் இந்த மாலை நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய முன்னுரிமை என்னவாக இருக்கிறது? I'm sure you have discussed this verse in your discussions. உங்களுடைய அந்த டிஸ்கஷன்ல உங்களுடைய குரூப்ல இதை நீங்கள் பேசி இருப்பீர்கள். Seek first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். What are you seeking first? நீங்கள் எதை முதலாவது தேடுகிறீர்கள்? Yourself? உங்களையா? Your family issues? உங்களுடைய குடும்ப காரியங்கள்? Your friends? உங்களுடைய நண்பர்களையா? Your job? உங்களுடைய வேலையா? Your possession? உங்களுடைய சொத்துக்களையா? Your pleasure?
உங்களுடைய சிற்றின்பங்களையா? Are you depending on God or you are depending on yourself? நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறீர்களா, உங்களை நீங்களே சார்ந்து You are இருக்கிறீர்களா? only depending, I mean, you are only wondering about your own life or you are wondering about God's things? நீங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களை பற்றி மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தருடைய காரியங்களையும் You are யோசிக்கிறீர்களா? interested in godliness or your own life? நீங்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீர்களா, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? The Lord says, consider your ways. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். He preached 4 sermons அவர் 4 பிரசங்களை பிரசங்கம் in பண்ணினார். 520 BC. கிமு 520 You know what happened? என்ன நடந்ததுக்கு அப்புறமாக In 4 years, 4 ஆண்டுகளில் they completed building it. அவர்கள் கட்டி முடித்தார்கள். And people saw the temple. ஜனங்கள் தேவாலயத்தை பார்த்தார்கள். It was little smaller, lesser glory than what Solomon built. அது சாலமோன் கட்டினதை காட்டிலும் அது சற்று சிறிதாகவும் அது பிரம்மாண்டத்தில் சற்று குறைவாகவும் காணப்பட்டது. So there was 2 response. 2 பதில் வந்தது அதுக்கு அப்புறம். People who saw the first building, முதல் ஆலயத்தை கண்டவர்கள் they cried. அவர்கள் அழுதார்கள். And people who saw a temple for the first time, முதலாவதாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவாலயத்தை பார்க்கிறவர்கள், the Gen Z, அந்த ஜென்சி போன்றவர்கள், they were excited. அவர்களுக்கு மிக உற்சாகம் வந்தது. Let me ask you, how excited you are for God's purpose or God's business? நீங்கள் எந்த அளவிற்கு கர்த்தருடைய நோக்கத்திற்காகவும் அவருடைய வேலைக்காகவும் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? There's no priority. எந்த முன்னுரிமையும் இல்லை. Look at our worship service. நம்முடைய ஆராதனை கூட்டங்களை கவனியுங்கள். Very weak prayers. வேறு நம்முடைய ஜெபங்கள் பலவீனமாக இருக்கிறது. Sloppy amens. அங்கே மிகவும் மிகவும் குறைந்த சத்தமுடைய ஆமென். Struggling hallelujahs. அங்கே மிக கஷ்டப்பட்டு அல்லேலூயா சொல்கிறது. Non excited faces. எந்த ஒரு உற்சாகமுள்ள முகத்தையும் பார்க்க முடியாது. That's not our priority. அது நம்முடைய முன்னுரிமை அல்ல. There's no excitement. அதுல எந்த உற்சாகம் வருகிறது இல்லை. Because that's not our priority. காரணம் அது நம்முடைய முன்னுரிமை இல்லை. When we were small, ஆனால் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது once a year we used to take family picture. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குடும்பமாக போட்டோ எடுத்துக்கொள்வோம். We are all excited. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். Go to take photo. எங்களுக்கு போட்டோ எடுக்க போறோம். And we'll go to the studio. அந்த ஸ்டுடியோக்கு போவோம். So we'll apply oil. தலையில எண்ணெய் எல்லாம் போடுவோம், முடியெல்லாம் சீவிக்குருவோம். We used to have a famous powder known as Kutti Cura. குட்டி கியூரா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான பவுடர் இருந்தது. அதெல்லாம் போட்டுக்குவோம். அப்படி 2-3 times we will rub it. 2-3 முறை பவுடர் அடிச்சு All excited. எல்லாம் உற்சாகமாக இருப்போம். Because we are going to take picture. காரணம் நாங்கள் போட்டோ எடுக்க போகிறோம். Family picture. ஒரு குடும்ப போட்டோ. Then we will stand. அப்புறம் நேரா நிப்போம். The guy will say chin down. அப்புறம் அந்த எடுக்கிறவர் சொல்லுவாரு, முகத்தை கொஞ்சம் கீழே இறக்குங்க, சிரிங்க, shoulder up, எல்லாம் ஒரு okay. ஷோல்டர் தூக்குங்க. Look at the camera. கேமரா பாருங்க. 1 2 3. When you started to the studio, you were so excited. அப்படி நாங்கள் அந்த ஸ்டுடியோக்கு வருவதில் இருந்து அந்த வர துவங்கினதில் இருந்து அதிக உற்சாகத்தோடு When you இருந்தோம். came inside, there is nothing. ஆனா உள்ள வந்த அப்புறம் ஒண்ணும் இல்ல. Let me ask you, how is your spiritual life? Is that your priority? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எது உங்களுடைய முன்னுரிமையாக இருக்கிறது? Is God and His kingdom, is it His priority? தேவனும் அவருடைய ராஜ்யம் உங்களுக்கு முன்னுரிமையாக இருக்கிறதா? Is the gospel of Christ, is that your priority? கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உங்களுக்கு முன்னுரிமையாக Is இருக்கிறதா? evangelism your priority? சுவிசேஷம் அறிவித்தல் உங்களுடைய முன்னுரிமையாக இருக்கிறதா? Is the Bible your priority? வேதாகமம் முன்னுரிமையாக இருக்கிறதா? Is living for God your priority? தேவனுக்காக வாழ்தல் உங்களுக்கு Is முன்னுரிமையாக studying, இருக்கிறதா? is praying your priority? ஜெபித்தல் முன்னுரிமையாக இருக்கிறதா? Is fellowship your priority? ஐக்கியப்படுதல் முன்னுரிமையாக இருக்கிறதா? Are God's people your priority? தேவனுடைய ஜனங்கள் முன்னுரிமையாக இருக்கிறதா? Consider your ways. உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். The Lord who worked in the hearts of people, ஜனங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்த அந்த தேவன், the same God is at work here. அதே தேவன் இப்பொழுது உங்களோடு கிரியை செய்து He கொண்டிருக்கிறார். moved the people at the time of Haggai. அவர் ஹாகாய் காலத்திலே ஜனங்களை அவர் அசைத்தார். We should be like that. நாமும் அப்படி இருக்க We should வேண்டும். tell God, நாம் தேவனிடத்திலே சொல்ல Lord, வேண்டும், here we are. கர்த்தாவே இதோ உங்களுக்கு முன் We இருக்கிறோம். want to put you first. உம்மை முன்னுரிமைப்படுத்த விரும்புகிறோம். And we want to give you due place in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க விரும்புகிறோம். If you take that decision this afternoon, நீங்கள் இந்த மாலை நேரத்திலே அந்த தீர்மானம் எடுப்பீர்களானால் the Lord is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க And you are போகிறார். going to see His glory. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் And you are காண்பீர்கள். going to enjoy His blessing. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். For which may the Lord help
this words to be applied in your life. இதற்காக நாம் கேட்ட இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. May the Spirit of God work on the spoken word. தேவன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. Amen. ஆமென்.